தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை பேசின பொழுது எடுத்த அதே பகுதியை தொடர்ந்துதான் இன்றைக்கும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஒருவேளை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா எனக்கு நல்லது. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 34. இதைத்தான் நாம் கடந்த முறை நாம் தியானிக்க ஆரம்பித்திருந்தோம். அதனுடைய முதல் பகுதி, முதல் 7 வசனத்தை மட்டும் நாம் கடந்த முறை நாம் சந்தித்தோம். First 7 verses of chapter 34 of 2 Chronicles. 2 Chronicles chapter 34 verse 1 to 7. அதைத்தான் நாம் அன்றைக்கு தியானித்தோம். அதில் யோசியாவுடைய வாழ்க்கையை தான் நாம் அந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அதில் சீக் பிஃபோர் யூ சர்வ், பணிவிடை செய்வதற்கு முன்பதாக தேவனை தேடு என்ற தலைப்பில் தான் நாம் அதனை சிந்தித்தோம். அந்த முதல் 7 வசனங்களை 3 பிரிவுகளாக நாம் அன்றைக்கு பிரித்து தியானித்தோம். அதுல முதல் பிரிவாக சாக்ரிலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்ரிங்கிங், பரிசுத்த குலைச்சலும் பிள்ளை வளர்ப்பும் என்பது அதில் வருகின்றது. எவ்வளவுதான் அந்த இஸ்ரவேல் தேசமானது பாவத்தினால் நிறைந்ததாக காணப்பட்டாலும் சரியான ஆவிக்குரிய விதத்திலே அந்த யோசியா என்ற குழந்தை வளர்க்கப்பட்டிருந்தான். அது முதல் குறிப்பாக நாம் பார்த்தோம். இரண்டாவதாக சீக்கிங் த லார்ட், பரமனை குறித்த ஒரு தேடல், ஆண்டவரை குறித்திருக்கின்ற ஒரு தேடல் யோசியாவுடைய வாழ்க்கையில எத்தனை வயதிலே வந்தது? 8 வயசுல ராஜாவானாரு. 16வது வயதுல வருகின்றது. கரெக்ட். அவனுடைய 16வது வயதுல, நாம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே, அவன் ராஜ்யபாரத்தின் 8வது வருஷம், 8 வயசுல அரசாண்ட பொழுது 8வது வருஷத்தில், அப்படியானால் 8 + 8 16, 16வது வயதிலே கர்த்தரை குறித்திருக்கின்ற தேடல் அவனுக்கு வந்தது. அதன் பின்பதாக தன்னுடைய தேசத்தினுடைய நிலைமையை பார்த்தவனாக அதனை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவு செய்கிறான். He started to sanctify the land. இதுதான் அதனுடைய 6ம் 7வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அதன் பின்பதாக நீங்கள் 8 முதற்கொண்டு இருக்கக்கூடிய 13 வரைக்குமாக, from verse 8 to verse 13 நீங்க வாசிச்சீங்கன்னா அதில் வரக்கூடிய விஷயங்கள், அந்த தேசத்தை அவன் சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக ஆட்களை அமர்த்துகின்றார். அங்கே அனுப்பக்கூடிய ஆட்கள் மிகவும் நேர்த்தியான முறையிலே, அவர்கள் உண்மையான முறையிலே அந்த தேசத்தை சுத்திகரிக்கிறார்கள். சுத்திகரித்து விட்டு திரும்பவும் அவர்கள் வரக்கூடிய விஷயம்தான் 14 முதற்கொண்டு 21 வரை இருக்கின்ற வசனங்களிலே வருகின்றது. So from verse 14 down to verse 21 talks about how he himself was revived after he sought the Lord. தேவனை குறித்திருக்கின்ற தேடல் வந்த பின்பதாக அவருக்கு ஏதுவாக பணிவிடை செய்ய துவங்குகின்ற இந்த யோசியா பின்வரக்கூடிய 8 முதற்கொண்டு வருகின்ற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பி தேசத்தை இருக்கின்ற விசாரிப்பதும் அதனை சுத்திகரிப்புக்கும் இருக்கக்கூடிய பணிகளை அவர் செய்கின்றார். மீது இருக்கக்கூடிய 14 துவங்கி 21வது வரை இருக்கின்ற வசனங்கள், from verse 14 down to verse 21, அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த வசனத்தை நாம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, from verse 14 இருந்து 21 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, 21க்கு பின்பதாக அவர் பணிவிடைதான் செய்ய ஆரம்பிக்கிறார். He is still serving the Lord. ஆனால் தேவனை பணிவிடை செய்வதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நடைபெறுகின்றது. அங்கே நடைபெறக்கூடிய காரியம் என்ன? His heart is revived. So அதற்கென்று வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, revive before you serve. Where is your word? ஆண்டவருக்கு ஏதுவாக பணிவிடை செய்ய வேண்டும் என்ற விருப்பமானது நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே காணப்படுகின்றது. பொதுவாக டிசம்பர் மாதத்தினுடைய 31ஆம் தேதி சொல்லக்கூடிய சாட்சி நாம் கேட்கும் பொழுது, கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வது வழக்கமாக இருக்கிறது. We used to tell the testimony that I wanted to do something or the other for the Lord. இது உண்மைதானே? ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கு நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் பணிவிடை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் இங்கே முதற்கண்டு சொல்லப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. முதல் 7 வசனத்திலும் இதுதான் வருகின்றது. முதல் 7 வசனத்திலே கர்த்தருக்கு அவன் செய்வதற்கு முன்பதாக அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டது. His heart was seeking towards the Lord. What is the desire for him concerning the land? தேசத்தை குறித்திருக்கக்கூடிய தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் என்னவென்பது முதல் 7 வசனங்கள். ஆனால் இங்கே 14 முதற்கொண்டு 21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த தேசத்திலே கொண்டு வரப் போகின்றான். மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு அங்கே தேசத்திலே உருவாக்கப்பட போகின்றது. ஆனால் அந்த சுத்திகரிப்பு வருவதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகின்றதைத்தான் 14 முதற்கொண்டு 21 நான் வாசிக்க முடியும். ஆகவே இந்த பகுதிகளை, இந்த வசனத்தை நான் 3 பிரிவுகளாக நான் பிரித்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So I want to divide this portion into three different categories and then one to discuss with you this morning. முதலாவதாக 14 15வது வசனங்களை நாம் வாசிப்போம். Verse 14 and verse 15 of chapter 34 of 2 Chronicles. 2 Chronicles chapter 34 verse 14 and verse 15.
போதும். இங்கே வாசிக்கக்கூடிய வசனத்துல நம்ம தெளிவாக காணப்படுகின்ற விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை காணாமற் போய்விட்டது. The word of the Lord went missing. இது எத்தனை பேர் நம்ம இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கவனிச்சிருக்கோம்னு தெரியல. எத்தனையோ ஆண்டுகள் இந்த குறிப்பிட்ட தேசத்திலே ஆட்சி நடைபெற்று வருகின்றது. எத்தனையோ வருஷங்கள் மத ரீதியாக இருக்கக்கூடிய சடங்குகள் நடைபெற்று வருகின்றது. எத்தனையோ ஆண்டுகள் இங்க இருக்கக்கூடிய தேசத்திலே ஆட்சியும் மக்களுக்கு ஏதுவாக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நடைபெற்று வருகின்றது. ஏன் தேவாலயத்திலும் கூட ஆராதனை நடைபெற்று வருகின்றது, காணிக்கை நடைபெற்று வருகின்றது. இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளுக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. There was nothing that is lacking in the country as well as in the church of God or in the temple of God. தேவனுடைய ஆலயத்திலும் அதே போல தேசத்திலும் எந்த விதத்திலும் பற்றாக்குறையே இல்லை. ஏனென்றால் நான் ஏன் அதனை சொல்கிறேன் என்றால், முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு 8 வயதில் ராஜாவாகிறார். இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மூன்றாவது வசனத்தில் 8வது வருஷத்திலே கர்த்தரை தேடுகின்றார். அப்பொழுது 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 16வது வயது. நீங்கள் இதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது verse 8ல வாசிக்கும் பொழுது 18வது வருஷத்திலே, அப்படியானால் 8 + 12 20வது வயசுல, when he was 20 years old, 20வது வயதில் என்ன ஆகின்றது? இத்தனை ஆண்டுகள் ராஜ்யபாரம் நடைபெற்றுதான் வருகின்றது. இத்தனை வருஷமாக ஆலயத்திலே பணிகள் நடைபெற்று வருகின்றது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை. அது என்னது? தேவனுடைய வார்த்தை காணாமற் போய்விட்டது. The word of the Lord went missing for so many years. From when it was missing? எப்பொழுது இது காணாமற் போய்விட்டது? எப்பொழுது இது காணாமற் போய்விட்டது? அவனுடைய தாத்தா காலத்திலிருந்து இது காணும். From the times of Manasseh. நான் அதனை போன தடவை சொன்ன பொழுது அதனை சொன்னேன். மனாசேயினுடைய நாட்கள் துவங்கி தேவனுடைய ஆலயத்திலே காணப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுவதில்லை. அங்கே ஆராதனைகள் நடைபெறுவதில்லை. ஏனென்றால் அங்கே தேவனுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து அங்கே பரிசுத்த கொலைச்சலைவர்கள் செய்து விட்டார்கள். There was already a sacrilege in the temple of God. There was no true worship. நீங்கள் 2 நாளாகமத்தினுடைய 15வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2 Chronicles chapter 15 verse 3ல இதற்கு அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அங்கு எழுதியிருக்கிறார்கள். 2 Chronicles chapter 15 verse 3. இல்ல 2 நாளாகமும் 15:3. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கின்ற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இது நடைபெற்றது வேறொரு ராஜாவினுடைய நாட்களில் தான். ஆனால் இதே குறிப்பிட்ட சம்பவம் தான் இங்கே யோசியாவின் நாட்களிலும் நடைபெறுகின்றதாக, அல்லது மனாசேயின் காலம் துவங்கி நடைபெறுகின்றதை பார்க்க முடியும். அங்கே எல்லா ஒழுங்குகள், எல்லா சட்டத்திட்டமான காரியங்கள் நடைபெற்று வருகின்றது. ஆனால் அங்கே சொல்லக்கூடிய வசனங்கள் என்ன? வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனும் இல்லை, மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கின்ற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்படியானால் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? ஆராதனை இருந்ததா? ஆராதனை இருந்தது. தேவன் இல்லாமல் போய்விட்டாரா? இல்ல. தேவனும் இருந்தார், ஆசாரியனும் இருந்தார்கள், நியாயப்பிரமாணம் இருந்தது. அப்படியானால் இதற்கெல்லாவற்றுக்கும் என்ன இருந்ததுன்னா, there was always a counterfeit for all these 3 things. இந்த மூன்றிற்குமே போலியாக இருக்கக்கூடிய, வேற்றுமையாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த நாட்களில் நடைபெற்று வந்தது. ஆனால் யோசியாவின் வாழ்க்கையில் வரும்போது தேவனை தேடினான், கர்த்தரை தேடிக்கொண்டு வந்தான், கர்த்தருக்காக சில சுத்திகரிப்பின் வேலையை செய்தான். அப்படியானால் இங்கே வேதம் காணப்படாமல் போனது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது? The word was still missing in the times of Josiah, even though he was already started to clean the land. தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், he is still recovering the word. அப்படியானால் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்திருக்கக்கூடிய ஒரு தேடல் காணப்பட்டாலும், though he had the light to seek the Lord, தேவனை குறித்திருக்கின்ற தேடல் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும், இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசுத்தத்தை பார்க்க வேண்டுமானால், தன்னுடைய தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய அசுத்தத்தை காண வேண்டுமானால், அல்லது தன்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை காண வேண்டும் என்று சொன்னால், அல்லது சுத்திகரிக்கக்கூடிய பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒன்றை காண வேண்டும் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனக்கு கிடைக்கப்பெற்ற வெளிச்சத்தின் மூலமாக மட்டுமே நான் வைத்து சுத்திகரிக்க முடியாது. புரிகிறதுங்களா? I cannot do something for the Lord just because I have received some revelation. ஏதோ நான் தேவனை தேடுகிறது நிமித்தமாக, அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலர் தேவனை தேடுவது நிமித்தமாக, அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் தேவனை தேடுவது நிமித்தமாக எல்லா தேசமும் அல்லது சபையில் இருக்கக்கூடிய தேவ ஆலயம் முழுவதுமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நாம் அமைக்க முடியாது. அதற்கு தேவையாக இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் என்ன வேண்டும்? தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. It is only through the word and by the word we can only work in the church of God. We can only work in the temple of God. ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையின் என்ன புத்தகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள்? மோசேயின் மூலமாக கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தார்கள். அவன் என்ன அர்த்தம்? இது
மோசேயை கொண்டு தேவன் எப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை இது உபாகம புத்தகமாக இருக்கலாம், அல்லது முதல் 5 புத்தகமாக இருக்கலாம், probably the Pentateuch or the book of Deuteronomy. இந்த இரண்டாக இருக்கலாம். ஆனால் கண்டெடுத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன் தேவன் இந்த புத்தகத்தை இவ்வளவு முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்? இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் அவர்களுக்கு மிக மிக ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இட் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் as something that is holy book. அதனாலதான் மோசையை கொண்டு இருக்கக்கூடிய வசனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, நீ மோசையா அல்லது மோசையினுடைய குறிப்பிட்டு குற்றம் சுமத்துகிறீரா என்ற அளவிற்கும் கூட பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். ஆகவே இங்க மோசை கொண்டு சொன்னதிலே 3 பிரிவுகள் அங்கே இருக்கின்றது. நாம் பொதுவாக அறிந்திருப்போம் என்று நம்புகின்றேன். தேசத்தை நடத்தக்கூடிய விதம் எப்படிப்பட்டது, ஆலயத்தை எந்த விதத்திலே ஆராதனைக்கென்று கொண்டு செல்வது, ஆலயத்தினுடைய பணிமுட்டுகள் எப்படி காணப்பட வேண்டும், ஆலயத்திற்காக இருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைகள் எப்படி செய்யப்பட வேண்டும், how the temple of God had to be taken care, in what manner the rule of the country had to be laid. தேசத்தினுடைய சட்டதிட்டங்கள், ஒரு ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேசத்தினுடைய பிரதிநிதிகள், தேசத்தினுடைய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லா சட்டங்களும் இந்த வேத புத்தகத்தில் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை 3 பிரிவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய விதமாக the first thing is the spiritual matters written in the book of the law. இரண்டாவதாக சமூக ரீதியாக, சோசியல் ரீதியாக இவர்களுக்கு ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரனுக்கும் மற்ற சகோதரனுக்கும், ஒரு சகோதரிக்கும் மற்ற சகோதரிக்கும், ஒரு குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி காணப்பட வேண்டும், அதனுடைய ஐக்கியம் எப்படி காணப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறுதலாக குற்றம் செய்துவிட்டால் என்ன வகைப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும், எப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த மீறுதல்கள் அங்கே சரி செய்யப்பட வேண்டும், இது எல்லா சட்டங்களுமே இவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது செக்யூலர், ஒரு தேசம் எப்படி ஆளப்பட வேண்டும், how should a king rule the land, ஒரு தேசத்தை எப்படி ஆள வேண்டும், தேசத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற அவனுடைய ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். all these things have been written in the book of Moses. மோசேயின் புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இதெல்லாம் காணப்படாமல் போய்விட்டது. all these things have been missing for so many years. பிரியமானவர்களே, இங்கே காணப்படாமல் போனாலும் கூட இவர்களுக்கு என்ன நடந்து கொண்டே வருகிறது? ஆராதனை நடைபெறுகின்றது, ஆட்சி நடைபெற்று வருகின்றது, அங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்கள், எல்லா விஷயங்களும் நடைபெற்று வருகின்றது. எந்த குறைவுகளும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து மட்டும் என்ன, நம்முடைய சபை நிலைமைகள் என்ன, நம்முடைய சபை என்பது நம்முடைய இது மட்டும் இல்ல, பொதுவாக இருக்கின்ற சபை நிலைமைகள் என்ன? கூட்டங்களுக்கு குறைவுகள் உண்டா? கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. there is no lack of meetings, there is no lack for the spiritual activities of the assembly. தேவனுடைய சபையிலே ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. குழந்தைகளுக்கு ஒரு கூட்டம், வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம், கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு மேல எல்டர்ஸுக்கு தனியா ஒரு கூட்டம், சகோதரிகளுக்கு கூட்டம், எல்லா முகாம்களும் நடைபெறுகின்றது. even we have the camps for everything. but the question is like, where is the importance of the word of God in all these activities that we have? இந்த எல்லா விஷயங்களிலும் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் எங்கே என்பதுதான் இங்கே முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அநேக நிலைமைகளிலே நாம் பார்க்கும் பொழுது எந்தெந்த இடங்களிலே இந்த வேத வசனம் காணப்படாமல் போயிருக்கிறது. இங்க மிக இன்ட்ரெஸ்டிங்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற விஷயம் என்னன்னா, சுவாரஸ்யமான விஷயம், இந்த வேதத்தை எங்கே கண்டுபிடித்தாங்க? எங்க? காணிக்கைப்பட்டியில. அதாவது இங்க அவர்கள் பணத்தை எடுக்கிற பொழுது 14வது வசனத்துல ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது, அப்பொழுது சற்று கற்பனை பண்ணி பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹில்கியா அங்கே சுத்திகரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். சென்ற பின்பதாக அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒவ்வொன்றாய் சுத்திகரிக்கிறார்கள். எல்லாம் கிளீன் பண்ண பின்பதாக இங்க இருக்கின்ற காணிக்கை பெட்டி ஒன்று இருக்கிறது. சரி, இந்த பெட்டி நாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்த பின்பதாக இங்கே ஒரு புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகம் மிக விலையேற பெற்றதாக தன்னுடைய கண்களுக்கு அவன் தெரிகின்றது. ஹில்கியாவினுடைய மனதில் அந்த புத்தகத்தை பார்த்த பொழுது, when Hilkiah had seen the book, he came back to his senses தான் நான் நினைக்கிறேன். அவன் தன்னுடைய உணர்வுக்கு வந்தவனாக இந்த புத்தகத்திற்கு நாம் நிச்சய முக்கியத்துவத்தை கொடுத்தாக வேண்டும் என்று உணர்ந்ததை போல அவன் கொண்டு வருகின்றான். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக இந்த புத்தகமானது எங்கே காணப்படுகின்றது? பணத்திற்குள்ளாக மறைந்து கிடக்கின்றது. இட் இஸ் hidden inside the money. It is hidden inside the money. இன்றைக்கும் இருக்கக்கூடிய அநேக சபைகளுடைய செய்தி நாம் பார்க்கும் பொழுது வேதம் அங்கே சொல்லப்படுவதில்லை, வேதாகமத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. என்ன முக்கியத்துவமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்?
வளவாழ்வு சுவிசேஷம் செழிப்பினுடைய உபதேசமாக இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பெறும். நீங்கள் ஆண்டவரிடம் வந்துவிட்டால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கின்ற பணம் கிடைக்கப்பெறும், உங்களுக்கு சௌகரியம் கிடைக்கப்பெறும், உங்களுக்கு தேவையாக இருக்கின்ற எல்லா சொத்து சுகங்கள் எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு கிடைக்காது, பாஸ்டுக்கு தான் கிடைக்கும், போதகருக்கும் சபை தான் கிடைக்கும். சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் இன்றைக்கு வளர்ந்து பெரிய அளவில் காணப்படுகிறது. எப்படி? இப்படிப்பட்ட போதனைகள் நிமித்தமாக. அங்கே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதா? Does the word of God has been given importance in those areas, in those ministries? இல்லை என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். அப்பொழுது நம்மை பற்றி என்ன? பதில் சொன்னவங்களே நீங்களே சொல்லலாம். But how is about us? அதனுடைய காரணம் அங்க இருக்கக்கூடிய நடத்தக்கூடியவர்களுக்கு, அதனை வழிநடத்தி செல்பவர்களுக்கு வேதத்தினுடைய முக்கியமும் வேதத்தினுடைய அதனுடைய சிறப்பம்சங்கள் தெரிந்திருக்கும் என்று தான் நம்புகிறேன். ஆனால் இருந்த போதும் கூட அதை விட்டு வேறொன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தமட்டில் பார்க்கும்பொழுது வேதத்திற்கு மிக முக்கியத்துவத்தை நாம் தருகின்றோம். ஆகவே நம்முடைய கூட்டங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதமானது எதற்குள்ளாய் மறைந்து கிடக்கின்றது? Where is the word that is being hidden in our lives and in our church premises? நம்முடைய சபையின் மத்தியிலே, சபை நடவடிக்கைகளின் மத்தியிலே, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதமானது எங்கே மறைந்து கிடக்கின்றது? ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். பின்பதாக நிச்சயம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். எசாயாவுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம், Isaiah chapter 29, Isaiah chapter 29 verse 13. அதிலே சொல்லும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. Their heart is still far away. நம்முடைய ஆராதனையினுடைய நேரங்களிலே நாம் ஆராதிக்கின்ற பொழுது, ஆராதிப்பதற்கு ஏதுவாய் கூடி வருகின்ற பொழுது, நம்முடைய ஆராதனையானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கின்றது. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய ஆராதனைக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய உதடுகள் ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. Your lips say that yes, we need to worship God, we need to seek the Lord, we need to read the word, but our hearts is still far away. Our lips are very close to the Lord, but our heart is far away. எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 10 இதிலும் இதைத்தான் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தலைமைத்துவத்திலே வேதமானது காணப்படாமல் போகின்றது. இந்த leadership also the word of God is still missing. ஓசியாவுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், book of Hosea chapter 4 verse 6. அங்கே நீங்க வாசிக்கும் பொழுது ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். என்ன சொல்லப்படுகின்றது? நீ அறிவை வெறுத்தாய். இந்த அறிவு எங்கே இருந்து கிடைக்கப்படுகின்றது? Where do people get knowledge from? They get the knowledge from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையே அங்க இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு அந்நியமாய் போய்விட்டது. அங்கே சபை நடத்தி கொண்டு வரக்கூடிய அல்லது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆராதனையின் வழிபாடுகளை நடத்தி கொண்டு வரக்கூடிய இந்த ஆசாரியனுக்கு இந்த வேதமானது ஒரு புறம்பாய் போய்விட்டது, ஒரு அருவருப்பாய் போய்விட்டது, இது எனக்கு வேண்டாம் என்ற நிலைமையிலே போய்விட்டது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், I have also rejected you because you have rejected the word in your life. உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையை, அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்காதனால நானும் உன்னை புறக்கணித்து விடுவேன். ஆகவே தலைமைத்துவத்திலும் இதே பிரச்சனை உண்டு. மல்கியாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் பொழுது ஆசாரிகளை குறிப்பிட்டு அதைத்தான் சொல்கிறார். மலாக்கி chapter 2 verse 7 and 8. அங்கே ஆசாரியின் உதடுகள் வேதத்தை காக்க வேண்டும். The priest have to guard the knowledge of the word. வேதத்தை அவர்கள் காக்க வேண்டும், அவர்கள் அதனை சுமந்திருக்க வேண்டும், நேரத்தில் வேண்டுமானாலும் அதனை பிரசங்கிப்பதற்கோ அல்லது ஜனங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு ஏதுவான வரம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அங்கே ஆசாரியர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதெல்லாம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தலைமைத்துவத்திலே காணப்பட்ட பிரச்சனை. மூன்றாவதாக இங்கே பணம் என்று சொல்லப்பட்டதுனால இவன் இந்த ப்ராஸ்பெரிட்டி வேதமானது மறக்கப்படுகின்றது. நம்மளுக்கு அதிகமான செல்வமும் செழிப்பும் வரும் நேரத்திலே கர்த்தர் என்ன செய்கின்றோம்? மறந்து போகின்றோம், வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் நமக்கு சுகவீனம் வரும் பொழுது, நமக்கு வியாதிகள் வரும் பொழுது, நமக்கு பணத்தினுடைய தேவைகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்? வேதம் உடனே எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன வாசிப்போம்? 121ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம். நமக்கு அதுக்குன்னு there are some portions which are very dear to our heart. அதை எடுத்து என்ன செய்கின்றோம்? வாசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனா மற்ற நேரத்துல வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. But in other times we don't even seek the word of God. We don't search the scriptures. நாம் வேதத்தை வாசிப்பதோ வேதத்தை கற்றுக்கொள்வதோ அதைப்படி நாம் வாசிப்பதோ இல்லை. வேதமானது அங்கேயும் மறைந்து கிடக்கின்றது. Book of Deuteronomy chapter 8 verse 11 to 14. அங்கே வாசிக்கும் பொழுது வளம் அல்லது செழிப்பு வரும் பொழுது தேவனை மறந்து போகிறார்கள். Forgetting the Lord when in prosperity. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம்
8, 9 வசனத்தை நாம் வாசிப்போம். Proverbs chapter 30 verse 8 and 9. நீதிமொழிகள் 30, 8, 9. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி தேவநாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். பரிபூர்ணம் அடைகிறதுனாலே கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. யோசபாத்துடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது என்ன? அவன் கர்த்தரை எப்பொழுது தேடிக்கொண்டிருந்தான்? தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டிருந்த நாட்களிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுள்ள நாட்களிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்த நாட்களிலே கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய வசனத்தை தேடினான். ஆனால் அவனுக்கு எப்பொழுது செல்வமும் செழிப்பும் வந்ததோ அப்பொழுது அந்நிய நபரோட கூட சென்று கலந்து போனான். அதே போல வேதமும் மறக்கப்பட்டு போயிற்று, வேதமும் மறக்கப்பட்டு போயிற்று. அது மட்டுமல்ல, ப்ராஸ்பெரிட்டியில கூட இன்னும் லாஸ்டாக கடைசியா பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல்சோ ஹிடன் within the false teachers of the assembly of God. தேவனுடைய சபையில காணப்படக்கூடிய கள்ள போதகர்கள் மத்தியிலும் கூட வேத வசனமானது மறைந்து கிடக்கின்றது. எரேமியா 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்காத 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் கலாத்தியர் இதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது இதெல்லாவற்றிலும் it is already hidden inside the false prophets or the false teachers of God. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம், நமக்கு இருக்கக்கூடிய நினைப்பு என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள்? They didn't feel any problem. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வேதம் இல்லைங்கிறதே ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. வேதாகமம் அங்கே இருக்கா இல்லையா என்பதை ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆசாரியனுக்கு அங்க பிரச்சனை இல்லை இத்தனை ஆண்டுகளாக. அப்பொழுது எப்படி ஜனங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படும்? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய கடைசி சபையில், லவோதிக்கேயா சபையில வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அவர்களுக்கு அங்கே காணப்பட்ட பிரச்சனைகளிலே the problems that the church at Laodicea had faced. Revelation chapter 3 and verse 17ல வாசிக்கும் பொழுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், மூடன், நிர்வாணியமாய் இருக்கிறாய். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுது? You do not know these things. உனக்கெல்லாம் இது தெரியவே இல்லை. You think that you are something. You think that you are some great person. நீ உன்னை என்ன செய்து, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. I have no lack in anything. I lack nothing. எதிலும் எனக்கு குறைச்சல் இல்லை, ஒரு குறைச்சல் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நாட்களில் எந்த குறையுமே இல்லை. இவர்கள் சுத்திகரித்து, ஒருவேளை இந்த ஆசாரியனாக இல்க்கியா இதையும் மறைத்து வைத்திருந்தான் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும் நிலைமை? If he had hidden even this book, அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இல்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில வேதம் எங்கே மறைந்து கிடக்கிறது? வேதத்திற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையில முதலாவதாக நாம் தேடி பார்ப்போம். Do we give importance to the word of God? வேதாகமத்திற்கும் நம்முடைய உலக பிரகாரமாக படிக்கக்கூடிய கல்விக்கும் அந்த புத்தகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி காணப்படுது? How do we give importance to the books of the world and to the book that is we have in our hands? நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய புத்தகத்திற்கும் வேத புத்தகத்திற்கும் நம்முடைய பாட புத்தகத்திற்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது? We give more importance to the studies. I'm not saying that we should not give. நான் கூடாது நான் சொல்ல வரல, அதுக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும், அதுக்கு அதுவாக நைட்டும் பகலும் படிக்கணும். But how do we give importance to the word? வேதத்துக்கு எப்படி நாம் முக்கியத்துவத்தை தருகின்றோம்? அதை ஏன் சொல்கிறேன் என்றால், சிறு பிராயம் முதற்கொண்டே பெற்றோராகிய நாம் அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தைகள் பெரியவனாகும் பொழுதும் கூட வேதத்திற்கு திரும்பி வருவாங்க. If we parents miss the importance of knowing the scripture, reading the scripture, meditating the scripture, the next generation will certainly fall away. நாம் பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் அந்த வேதத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் தராமற் போகும் பட்சத்திலே, வேதத்தை வாசிப்பதற்கும் அதற்கு ஏதுவான நேரம் ஒதுக்கி அமர்ந்து வேதத்தை வாசிப்பதற்கும் அதனை தியானிப்பதற்குமாக இருக்கின்ற பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காதிருப்போம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு வேதமானது குறைந்து போய்விடும். இதனை கடந்த முறை சொன்னபொழுது நான் சொன்னேன், நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது நம்மை வளர்த்தவர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு இருந்த அதே வேதாகமத்தினுடைய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கின்றதா? நாமத்துக்குள்ள என் பெற்றோர்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது. அவர்களுக்கு 100% தான், எனக்கு 80 தான் இருக்கும். எனக்கே 80% இருக்குன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? 20% தான் இருக்கும், 40% தான் இருக்கும். புரியுதுங்களா அதனுடைய அர்த்தம்? அப்பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனை சொல்லி தராவிட்டால்,
நம்முடைய ஞாயிறு பாடசாலைகளிலும் நம்முடைய வாலிபர் கூட்டங்களிலும் அது சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதை காட்டிலும் மிக மேலாக நம்முடைய வீடுகளில் அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். We need to teach our children about the importance of the scripture. Many times the scripture is lost in many other aspects of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக இடங்களிலே வேதமானது மறைந்து அது ஒளிந்து காணப்படுகிறது. It could be the prosperity. நமக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பினால் இருக்கலாம். It could be the carelessness of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய அலட்சியமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சோம்பலாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையுடைய மற்ற அநேக காரணங்களாக இருக்கலாம். அல்லது ஏன் நாமவே பிரச்சனையாக இருக்கலாம். நமக்கே அந்த முக்கியத்துவம் தெரிவதில்லை. நாம் வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருப்பார்கள்? How will we have the next generation? அதை நாம் சிந்தித்தே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது அத்தனை ஆண்டுகள் என்று சொன்னேன் அல்லவா? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வேதாகமம் காலப்போக்கில் ஒரே நாள்ல திடீர்னு மறைஞ்சு போயிடுமா? திடீரென்று வேதமானது அவர் வாழ்க்கையில முக்கியத்துவத்தை இழந்து போய்விடுமா? Will it get lost in one night? ஒரு இரவுல அவங்களுக்கு போயிடுமா? நடக்காது. It is a slow process. The word of God will lose its importance slowly, day by day. ஒவ்வொரு நாளும் அதனுடைய முக்கியத்துவமானது இழந்து கொண்டே போய்விடும். அதனுடைய முக்கியத்துவம் அதற்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? வேற ஏதாவது நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம மொபைலும், அதுக்கு பதிலாக யூடியூபோ, அதுக்கு பதிலாக இருக்கின்ற மற்ற காரியங்கள், மற்ற இணையதளங்கள் அல்லது மற்ற படிப்பு, மற்ற எல்லா விஷயங்களும் வந்து என்ன செய்துவிடும்? அதை அழுத்தி கொண்டு போய்விடும். அப்பொழுது காலப்போக்கிலே வேதமானது நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமற் போய்விடும். இது நாம் சிந்திக்கக்கூடிய முதல் குறிப்பு. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த சாப்பான் இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எங்கே வருகின்றான்? 16வது வசனம் துவங்கி from verse 16 to 19 reading the word. முதலாவதாக நாம் பார்த்தது recover the word. வேதத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். வேதத்தை அவர்கள் கண்டடைந்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த பின்பதாக இப்பொழுது வேதமானது அங்கே வாசிக்கப்படுகிறது. verse 16 to 19 வாசிக்கும் பொழுது சாப்பான் என்ன செய்கிறான்? அந்த புஸ்தகத்தை ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரர் கையிலே இடப்பட்டதிலே அந்த வேலையை உண்மையாய் செய்தார்கள். First he gives a report about the responsibility for what he has been appointed. எந்த குறிப்பிட்ட வேலைக்கென்று சாப்பான் பணியமர்வு செய்யப்பட்டிருக்கின்றானோ அதனை செய்து முடிக்கின்றான். அந்த பணியை சொல்லி முடித்து விட்டதாக, after giving the account of what he is doing, அவனுடைய அக்கௌண்டபிலிட்டிங்க நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. He is also accountable to the king. எதற்கென்று உன்னை நான் அனுப்பினேன்? கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக நான் அனுப்பியிருக்கிறேன். I have sent you to clean the temple of God. அதனை செஞ்சியா? செய்திருக்கிறார். சாப்பான் செய்துவிட்டு அதனோட கூட அதனுடைய மிகப்பெரிய முக்கியமான மற்றொரு விஷயத்தை அவன் கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர் கையிலும் கொடுத்தார்கள். வந்த என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல் 18வது வசனத்தில் ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பதாக அதனை வாசித்தான். எதுக்காக சாப்பான் என்ன சொல்ல? தனக்கான கணக்கு சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டதோ அதனுடைய முக்கியத்துவத்தை சாப்பானும் அதே போல மற்ற மேலே சொல்லப்பட்ட ஆசாரியனாகி இல்க்கியா கண்டெடுத்தான் அல்லவா? இல்க்கியா இங்கே சாப்பானை கொடுத்து சாப்பான் சென்று ராஜாவை கொடுக்கிறார். இதான் நீங்க அந்த ஃப்ளோ பாக்குறீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், வேத வசனமானது ஒரு நபரிடமிருந்து ஒரு நபருக்கு அது கொடுக்கப்பட்டு அங்கே இருந்து ராஜாவிற்கு இப்பொழுது கொண்டு போகப்படுகின்றது. ராஜாவை கொண்டு போகப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக இந்த வேதம் வாசிக்கப்படுகிறது. அதனுடைய 19வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இதான் முக்கியமான விஷயம், reading the word. When the word of God has been read before the king, he starts to tear himself. எதுக்காக அப்படி பண்ணணும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் இப்ப வாசிக்க வேண்டிய சமயம் இல்லை, இதுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை, நீங்க அப்புறமாக வாசித்துக் கொள்ளலாம், தனியா எங்க வீட்டுல வந்து நான் பேலஸ்ல ஃப்ரீயா இருப்பேன், என்னுடைய அரண்மனையில நான் ஓய்வறையில் இருக்கின்ற நேரத்தில் அப்பொழுது வந்து வாசிங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் ராஜா இங்க பார்க்கும் பொழுது வேதத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். வாசித்த நேரத்திலே அப்பொழுது ராஜா அந்த வேதத்தின் வாசித்ததினாலே தன்னுடைய உள்ளமானது குத்தப்பட்டது. கர்த்தரை தேடின மகன் தான், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒருவர் தான், கர்த்தருக்காக பணிவிடையை செய்ய ஆரம்பித்த ஒருவர் தான், கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தருடைய தேசத்தை சுத்திகரிப்பதற்கென்று புறப்பட்டு சென்றவன் தான், கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க சென்றவன் தான். He was a person who sought the Lord. He was a person who started to cleanse the land. He was a person who started to cleanse the whole temple of God. He appointed people for that. அதற்கென்று ஜனங்களை பணியமர்வு செய்து இதற்கென்று ஆட்களை அனுப்பி நீங்க செஞ்சு சுத்திகரித்து வாங்க என்று சொல்லி அனுப்பினவன் தான். ஆனால் இங்கே ஏன் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய இருதயம் கிழிக்கப்பட வேண்டும்? அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக இல்லையா? தேவனை அவனுடைய வாழ்க்கையில தேடவில்லை என்ற அர்த்தமா?
தேவனுடைய வாழ்க்கையில தேடினான், உண்மைதான். ஆனாலும் வேத வசனம் வரும் நேரத்திலே, வேத வசனத்துடைய வெளிச்சம் அவனுடைய இருளாக நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடங்களிலும் படும் நேரத்தில் அந்த இருதயமானது அது கிழிக்கப்படும். There are darkness, or there could still be some kind of darkness lying in our heart. நம்முடைய இருதயத்திலே தேவனை தேடிக்கொண்டிருந்தாலும் கூட சில மறைவான இடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. சில மறைவான இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஏன் இதனை சொல்கிறேன்? இங்கே இதன் பின்பதாக இந்த ராஜாவாக யோசியா எடுக்கக்கூடிய பணிகள் என்ன? அவன் சென்று இன்னும் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க verse 33 அந்த கடைசியில அதை வாசிக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் இன்னும் இருக்கின்றது. அது எங்க இருந்ததை கண்டுகொண்டார்? From where did he get the light of it? எதிலிருந்து அவனுக்கு கிடைக்கப்பெற்றது? வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக. அல்லது வேத வசனமானது மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வாசிக்கப்படவே இல்லை என்று சொன்னால், நான் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தேசம் சுகமாக இருக்கின்றது, என் தேசத்துல எல்லாரும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் அவன் நினைத்துக் கொண்டிருப்பான். Am I right? He will still be thinking that everything is fine. He will still be thinking that I am perfect in the sight of God and I am running the whole temple of God as well as my country in perfectly. பரிபூர்ணமாக எந்த குறைவும் இன்றி நடைபெற்று வருகிறது என்று நினைத்திருப்பான். But there are some sacrilege in the whole land. இன்னும் தேவனுக்கு முன்பதாக அருவருக்கத்தக்க இருக்கக்கூடிய பாவங்கள் தேசத்தில் நடைபெற்று வருகின்றதை வேதத்தை வாசித்ததன் மூலமாய் கண்டறிந்து கொண்டான். எந்த பகுதியை வாசித்தார் என்று எனக்கு தெரியல. What was the portion is not mentioned. எந்த பகுதி எடுத்திருப்பார்கள்? உபாகமமாக இருக்கலாமோ தெரியல. ஆனால் வாசித்த பகுதியில எந்த வசனமாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம் குத்தப்பட்டது. வாசித்த நேரத்தில் he did not bargain with God. He did not say that no, this is not for me. நான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன், இது எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லவில்லை. நான் தேவனை தேடிக்கொண்டு என் தேசமான எல்லாம் நன்றாய் ஆட்சி செய்து வருகின்றேன் என்று காரணம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. He did not say that no, this is not for this time but for later time. பின்னாட்களில் நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், இப்பொழுது எனக்கு இதெல்லாம் சமயம் இல்லை. இதற்கும் என்னுடைய வேதத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் முற்றும் வித்தியாசமானது என்று எந்த விதத்திலும் காரணம் சொல்லவில்லை. No excuses. When the word of God says this is wrong, it is wrong forever. அவ்வளவுதான். அதைத்தான் புரிந்து கொள்கிறார். அதனை உண்மை என்று வேதத்தை படித்து கண்டறிந்த பின்பதாக தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளையும், தன் தேசத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளையும், தன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குறைவுகளையும் அவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது which is the measurement or the measuring yard for his life? தேவனுடைய வசனம். இதற்கு முன்பதாக என்ன இருந்துச்சு? இவனுக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சம். தேவனை தேடினான், தனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், ஒருவேளை தன்னுடைய தாயாக இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய ஆசாரிகள் இவனுக்கு வேதத்தை வாய்மொழியாக சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். But when he started to read the scriptures, when he heard the scriptures, his heart was burning within himself. தன்னுடைய இருதயமானது அவனுக்குள்ளாய் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த அதிகாரம் முழுவதுமாக என்ன செய்கிறார்கள்? வேதத்தை வாசிக்கிறார்கள். ஜனங்கள் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறார்கள். கூடி வந்த பின்பதாக எஸ்ராவை கொண்டு வந்து அங்கே வேதத்தை பிரசங்கிக்க வைக்கிறார்கள். வேதமானது 3 மணி நேரம் வாசிக்கப்படுகிறது. Almost 3 hours the word of God has been read from morning till afternoon. 3 மணி நேரம் வாசித்துட்டு என்ன செய்யறாங்க? தங்க வாழ்க்கையில மறுபடியுமாக இருக்கக்கூடியவைகளை சுத்திகரிக்கிறார்கள். அடுத்த நாள் நீங்க வாசிச்சீங்கன்னா நெகேமியாவுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே the next day also they came together to hear. எதற்கென்று கூடி வருகிறார்கள்? தான் சுத்தம் பண்ணியாச்சே. மறுபடியும் எதற்கு? 8ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது on the second day were gathered together the chief of the fathers of all the people. எதற்காக கூடி வர வேண்டும்? அதான் முதல் நாளே வசனத்தை கேட்டு சென்றாயிற்றே, அப்படி அல்ல. மறுபடியும் வசனத்தை கேட்க வேண்டும். இன்னும் ஏதாவது எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் உண்டாம்? இன்னும் ஏதாவது எங்கள் வாழ்க்கையில திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டா? Is there anything that we need to still correct so that we can conform to the image of this scripture that has been written to them? அவர்கள் கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேத வசனத்துக்கு இன்னும் திருத்தி அமைக்க வேண்டிய ஏதாவது பகுதிகள் உண்டா என்பதை கண்டறிவதற்காக மறுபடியும் வந்தார்கள். அதே 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாம் நாள் துவங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. From that day until the day end of the feast, அந்த கொண்டாடும் நாட்கள் முடியும் வரைக்குமாக வேத வசனம் வாசிக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. வாசிக்க அவருடைய ஒளி கிடைக்கப்பெறுகின்றது. கிடைக்கப்பெறும் பட்சத்திலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு எங்கெல்லாம் குறைவுகள் உண்டோ அங்கே அவர்களுக்கு மாற்றங்கள் வருகின்றது. They heard, they were convicted, they repented, they started to cleansing. நீங்கள் அநேக வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வேத புத்தகத்தினுடைய மகத்துவம் சொல்லப்படுகிறது. அது ஊனையும் ஆவியையும் கணுக்களையும் உருவி குத்தக்கூடிய அல்லது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இட் செப்பரேட்ஸ், இட் கன்விக்ஸ், இட் செப்பரேட்ஸ். அது நம்மை உணர்த்து வைக்கின்றது.
உருவ குத்தக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவுக்கு சென்ற சீஷர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்கு அந்த வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருகிலே இருந்து பேசிக்கொண்டே வருகின்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் did our hearts did not burn within us, நம்முடைய இருதயமானது நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லை என்று கேட்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லப்படும் நேரத்தில், இன்றைக்கு வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அதே நிலைமையிலே கொழுந்து விட்டு எரிகின்றதா? வேதத்தை நம்ம வாசிக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும், வேதத்தை வாசிச்சாதான் நமக்கு அதெல்லாம் வரும். பட் அப்படியே இருந்தாலும் சபைகளிலே செய்திகள் கொடுக்கப்படும் நேரத்தில் அல்லது எங்கே ஒரு இடத்துல நாம் செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயமானது அதற்கு கொழுந்து விட்டு எரிகின்றதா? இல்லை, மாறாக நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு our hearts have become hardened and hardened and hardened and our legs have become stiff-necked. நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு ஏன் கடினப்படுகின்றது? எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். we build a wall. ஒரு இடத்திலே கர்த்தர் தமது வெளிச்சத்தை காண்பித்து இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் நேரத்திலே இதற்கு ஒரு காரணத்தை நம்ம வச்சிடறோம். அதற்கு அடுத்தபடியிலே ஒரு காரணத்தை நாம் வைத்துவிட்டு இன்னும் வேறொரு இடத்திலே கர்த்தர் தமது வெளிச்சத்தை காண்பிக்கும் பொழுது அதற்கு என்ன செய்கின்றோம்? அதற்கு ஒரு காரணம், பெருமைக்கு ஒரு காரணம், பொறாமைக்கு ஒரு காரணம், மன்னியாத குணத்திற்கு ஒரு காரணம், காய்மகாரமாக இருப்பதற்கு ஒரு காரணம், எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தை வைத்துவிட்டு நாம் என்ன செய்கின்றோம்? ஐ எம் ஸ்டில் ஃபைன், ஐ எம் ஆல் ரைட். ஆனால் வேதம் எடுத்துரைக்கக்கூடிய காரியம், அவன் ராஜா சிங்காசனத்தில் இருக்கின்ற அவன் கேட்டாலும் கூட வசனத்தை கேட்ட பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்தினான். ஜிப்சி ஸ்மித் என்று சொல்லக்கூடிய தேவதாசன் சொல்லும் பொழுது, இட்ஸ் நாட் ஹவு மெனி டைம்ஸ் யூ கோ த்ரூ த பைபிள், இட் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் த பைபிள் கோஸ் த்ரூ யூ. எத்தனை முறை நாம் வேதத்தினூடாக நாம் கடந்து செல்கிறோம் என்பதல்ல முக்கியம், வேதம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையினூடாக கடந்து சென்றிருக்கிறது. How many times the scripture have gone into our lives? யோவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்வது, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கிழித்து, rend your hearts and come to me. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கிழித்து என்னிடத்தை வாருங்க, என்கிட்ட வாங்க. I will give you the medicine for it. உங்களுக்கான தைலத்தை, உங்களுக்கான மருந்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக செய்தது, he read the word and he was convicted. அவனுடைய வாழ்க்கையானது உணர்த்துவிக்கப்பட்டது. தான் இன்னும் நீதிமான் என்று தான் நினைக்கல, செல்ஃப் ரைச்சியஸாக நாம் இன்னும் சுயநீதியுடையவனாக இருக்கிறேன் என்று நினைக்கவில்லை. மாறாக தம்மையே தாழ்த்தி, தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தம்மை தாமை தாழ்த்தி அவன் அங்கே ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது 21வது வசனத்திலே verse 20 and verse 21, the response to the word. அவனுடைய வாழ்க்கையானது மாற்றம் பெற்ற பின்பு, உணர்த்து வைக்கப்பட்ட பின்பதாக அந்த செயலை ஆரம்பிக்கிறார். The next action is in verse 20 and 21, response to the word. இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. He understood the emergency of it. இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்ட வேத வசனத்தை வாசித்த பொழுது தான் முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில உணர்த்து வைக்கப்பட்டார். He was convicted himself. முதலாவதாக தான் உணர்த்து வைக்கப்பட்டார். His heart was revived first. முதலாவதாக அவன் இருதயமானது உணர்த்து வைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் தான் தேசத்தை சுத்திகரிக்க போறார். தன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பதாகத்தான் ஆலயத்தை சுத்திகரிக்க போகிறார். தன்னுடைய இருதயமானது உணர்த்து வைக்கப்பட்டு வேதவசனத்துக்கு நேராக வருவதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட பின்பதாகத்தான் இருக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏதுவாக அவர் செல்கிறார். இதனுடைய ஆர்டர் நமக்கு புரியுது நினைக்கிறேன். I hope this order is very clear in the scripture. Not only here, in also in the New Testament. புதிய ஏற்பாட்டிலும் கூட இதே குறிப்பிட்ட ஆர்டர் தான் கொடுக்கப்படுகிறது. Before entering into any of the ministry, ஒருவேளை அது சிறு ஊழியமாக இருக்கலாம், பெரிய ஊழியமாக இருக்கலாம். Before we enter into any of the ministry, it is important that our hearts are convicted towards the word of God and to the spirit of God. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் நம்முடைய வாழ்க்கையானது ஒப்புக் கொடுக்காதிருக்கும் பட்சத்திலே நாம் கர்த்தருக்கு ஏதுவாக எந்த ஒரு செயலையும் செய்யாதிருப்பதும் நல்லதுதான். அது எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல. அதுதான் வேதத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. அதுதான் இங்கேயும் சொல்லப்படக்கூடிய 34வது அதிகாரத்தினுடைய விஷயம். என்ற இம்மீடியட்டாக அவர் போய் எல்லாத்தையும் செய்யல. தன்னுடைய இருதயமானது குத்தப்பட்டது. இருதயம் குத்தப்பட்ட நேரத்தில் he starts to give command to other people. ஆனா இன்றைக்கு we give command
whether we have the conviction in our heart or not. நமக்கு உள்ளான நிலைமையிலே நமக்கு உணர்த்து வைக்கப்படுகின்றோமா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. மாறாக கட்டளை கொடுத்து இதை செய்யலாம், அதை செய்யலாம், எப்படி செய்யலாம், மாற்றி செய்யலாம், நடக்காது. It will not happen. It will not be blessed by God. இது தேவனால் ஆசீர்வதிக்கப்படாத ஒன்றாகத்தான் போகும். ஏனென்றால் இது வேதமானது நம்முடைய வாழ்க்கையில இல்லாதிருக்கும் பட்சத்திலே, தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாதிருக்கும் பட்சத்திலே, நாம் சென்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எப்படி ஜனங்கள் இங்கே மாற்றம் பெறுவார்கள்? எப்படி ஜனங்கள் இங்கே உணர்த்து வைக்கப்படுவார்கள்? ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இங்கே சுத்திகரிக்கப்படும்? தேவாலயமானது எப்படி சுத்திகரிக்கப்படும்? தேவனுடைய ஆட்சியானது எப்படி அங்க தேசத்தின் மத்தியில மலரக்கூடியதாக இருக்கும்? தேசத்தின் மத்தியில் எப்படியான உயிர்மையை செலும்பக்கூடியதாக இருக்கும்? சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உயிர்ப்பியும் என்று கேட்கிறார். லார்ட் ப்ளீஸ் ரிவைவ் மை ஹார்ட், நாட் அதர்ஸ் ஹார்ட், நாட் மை பிரதர்ஸ் ஹார்ட். என்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை அல்ல, மற்றவருடைய இருதயத்தை அல்ல. லார்ட் ரிவைவ் மீ ஃபர்ஸ்ட், ரிவைவ் மீ த்ரூ யோர் வேர்ட். உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே என்னை நீர் உயிர்ப்பியும். அவங்க செஞ்சதுல 2 விஷயம். ஒன்னாவது யோசியா சொல்றது, he recognized the need of what to be done. என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர் செயல்படுகிறார். வேதத்தினுடைய அறியாமை இருக்கிறதுனாலே நமக்கு அதுல பொறுப்பு இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியும். ignorance of the scripture does not remove the responsibility of the scripture, does not remove the responsibility. இது எல்லாருக்கும் அதிலே குற்றம் உண்டு. நம்முடைய பிதாக்கள் இருந்து அவர் சேர்த்து சொல்கிறார். இதெல்லாம் இங்கே யோசியா சொல்வதற்கான அவசியமே இல்லை. எங்க அப்பா தப்பு செஞ்சாங்க, எங்க தாத்தா தப்பு செஞ்சாங்க, அவங்க தான் காரணம் என்று இவர்கள் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து கொண்டு முழுவதுமாக ஒரு குற்றத்தையும் அவர் ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்த பின்பதாக அவர் சொல்லக்கூடியது, நாம் கைக்குள்ளாதே போனோம், ஆகவே இப்பொழுது செய்ய வேண்டியது 3 செயல்களை செய்கிறார்கள். இதனுடைய ஆசீர்வாதம், the 3 blessings அவர்களுக்கு இங்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக இவனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டு தேசமானது உயிர்ப்பிக்கப்பட போகின்றது. என்ன செய்கிறார்? முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு ஏதுவாக compensation for the loss. இதுவரைக்கும் தேசத்துல இழந்து போயிருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட முதல் விஷயம் verse 22 என்ன வாசிக்கின்றோம்? He sent out the people to inquire the Lord. கர்த்தரை இடத்துல விசாரிப்பதற்கு யார்கிட்ட போறாங்க? தீர்க்கதரிசியானவர் இடத்துல போகிறார். உல்தால் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. அது மட்டுமா வசனம் சொல்லுகிறது? 2ஆம் வகுப்புல கூடி she is living in the second class. ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லணும் செகண்ட் கிளாஸ்னு? ராஜா அங்க இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் பீப்புள்ல மேபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உல்தால் என்ற தீர்க்கதரிசி இருப்பது ஜனங்கள் மத்தியிலே செகண்ட் கிளாஸ்ல, அதாவது ஒருவேளை பின்தங்கின நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பொருளாதார நிலைமையில. அந்த பொண்ணுட்ட போய் கேட்கணும். So he had humbled himself. வேதம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது you will humble yourself. அது எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, we will humble ourselves. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தாழ்மைப்படுத்துவோம், நாம் சிறுமைப்படுத்துவோம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பார்வையிலும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பதாக நாம் சிறுமைப்பட்டவராக இருப்போம். We will always be humbled when we are convicted by the Spirit of God and by the word of God. We will not resist against it. அதற்கு எதிர்த்து நாம் நிற்க மாட்டோம், மாறாக அதற்கு நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி கீழ்ப்படிந்து நாம் செய்வோம். அதான் செகண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆசாரிய இடத்துல போய் கேட்கிறார்கள். ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய இந்த மன்னிக்கவும் தீர்க்கதரிசியான இடத்துல கேட்ட பின்பதாக அவளுக்கு பதில் கிடைக்கப்படுகின்றது. அங்கே 27வது வசனத்துல verse 27ல God's response. இதை படிக்க வேண்டாம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவனுக்கு கிடைக்கக்கூடிய தன்னை தமிழ் தாழ்த்தனாலே கிடைக்க பெற்ற பதில் என்ன? ஆண்டவரிடமிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. He got an immediate response from the Lord. அங்கே ஆண்டவரிடத்தில் விசாரித்த பொழுது அங்கே பதில் கிடைக்க பெற்று உன்னுடைய நாட்களிலே சமாதானமாக இருக்க போகிறது, இந்த தேசத்தை நான் அப்பொழுது ஒன்றும் செய்ய போவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். கடைசியாக 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவன் அதன் பின்பதாக அங்கே இருக்கக்கூடிய தேசத்தை அருவருப்புகளை சுற்றி அகற்றிவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இதான் அவர்கள் இழந்து போயிருக்கின்ற வருஷங்களுக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை தேடுவதற்கும் தீர்க்கதரிசியானவரிடத்தில் சென்று விசாரிப்பதற்கும் கர்த்தரை நாங்கள் எப்பொழுதும் நாடப்போகிறோம், இருக்கக்கூடிய எல்லா சுத்தங்களையும் அகற்றிவிடுவோம் என்றும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்க நாம் இந்த 7 வசனங்களின் பின்பதாக இருக்கின்ற 33 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. One man's heart is revived. One man's heart is revived. உங்களுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிறதா? Is your heart revived? We all do want something for the Lord. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும், ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். விருப்பம் தவறே இல்லை. ஆனால் நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிறதா? நம் சங்கீதம் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. நேரத்தின் குறைவினால் நான் நிறுத்தி விடுகின்றேன். எஸ்ராவுடைய வாழ்க்கை, எஸ்ரா சாப்டர் 7
நெகேமியா 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்ராவுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனாலதான் தேசத்துல இங்க மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. நெகேமியாவுடைய வாழ்க்கை, நெகேமியா 1, நெகேமியா 6 நீங்கள் வாசித்தாலும் அது வாசிக்கின்றோம். கிதியோனுடைய வாழ்க்கை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எலியாவுடைய வாழ்க்கை, he was committed himself towards God. தேவனுக்கு தம்மை தாமே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அதே போல பேதுரு பின்வாங்கி போன ஒரு பேதுரு தான். ஆனால் பேதுரு திரும்பி வந்த பின்பு இட் வாஸ் a double fold. பேதுருவை யாருமே நிறுத்த முடியல. Nobody could stand against Peter because his heart was committed and he was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனாக, தேவாவியானவர் நிறைந்து தேவனுடைய வசனத்தினால் நிறைந்தவனாக இருந்த நேரத்தில் அவனுக்கு எதிர்த்து ஒருவரும் பேசக்கூடாமல் இருந்தது. அதே போல பவுலுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் பொழுதும் God looks for one who stand in the gap. தேவன் அந்த நடுவில் நிற்பதற்கு, திறப்பின் வாசலில் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். Will you be that man? Will you be that woman? நீங்க அந்த மனுஷனாக, அந்த மனுஷியாக, அந்த தேவ பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்களா? எப்பொழுதெல்லாம் உயிர்மீட்சி அவசியமாகின்றதோ அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகின்றது. தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டிற்கு பொறுத்த மட்டிலே தேவ ஆவியானவர் செயல்பட வேண்டும். Unless and until the Spirit of God hovers in our life, தேவ ஆவியை நம்முடைய வாழ்க்கையில செயல்படாவிட்டால், நம்ம என்னதான் முட்டி மோதினாலும், என்னதான் செயல்பட்டாலும், என்னதான் முயற்சி பண்ணினாலும் அங்கே மாற்றங்கள் நகலாது, அங்கே நடக்காது. தேவனுடைய வார்த்தை மேல இருக்கின்ற விருப்பமே நமக்கு வராமல் போய்விடும். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு விருப்பமும், அதை படிக்க வேண்டும், அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தேவன் வார்த்தை சொல்லப்படும் பொழுதும் கூட இதற்கு வேண்டாம் என்ற அருவருப்பாய் தான் நமக்கு தோன்றும். We still say that we don't want the scripture. நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உண்மைதான், இல்லைன்னா சொல்ல. But many times we don't realize that we need to be filled with the Spirit as well. இல்லைங்களா? அது நம்ம உணர்றதே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளவும், வேதத்தை வாசிக்கவும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டு ஜீவிக்கவும் நமக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 80வது சங்கீதம் 18வது வசனம். Psalm 80 and verse 18. Psalm 80 verse 18. 80ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். Lord, revive us, quicken us, and we will call upon thy name. E.M. Bounds என்று சொல்லப்படுகின்ற ஒரு தேவ மனுஷன் பிரேயரை பற்றி அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். E.M. Bounds அதில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கோட் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த உயிர் மீட்சி சபைதனிலே காணாமற் போகிறது? அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது, what the church needs today is not missionary or better, not new organizations or more and novel methods of doing it, but men whom the Holy Spirit can use, men mighty in prayer. The Holy Spirit does not flow through methods, but through men of prayer, and we might add through women of prayer. Through women of prayer. சபைகளுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது புதிய நவீனமான யுக்திகள் அல்ல, புதிதாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அல்ல, புதிதாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல்கள் அல்ல. மாறாக ஆவியானவரை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தம்மை தாமே தாழ்த்தி இருக்கக்கூடிய தேவ மனுஷனும் தேவ மனுஷியும், அல்லது தம்மை தாமே தாழ்த்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவசியமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய சபை அநேகராலே தேவனுக்கு மேன்மை உள்ள சபையாக நிச்சயம் மாற்றம் பெறும். அதற்கு ஏதுவாக இன்றைக்கு நாம் சிந்தித்த 3 விஷயங்கள். ரெக்கவர் த வேர்ட். வேதம் எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாமல் போயிருக்கின்றது. In what all areas we have missed the word of God. எங்கெல்லாம் முக்கியத்துவத்தை இழந்து போயிருக்கின்றோம். அப்பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் உணர்த்துவையும், என்னுடைய இருதயத்தை நீர் சுத்திகரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு கூட நம்மை நாமே தாழ்மைப்படுத்தி நம் வசனத்திற்கு நம்மை மாற்றிக்கொண்டு ஆவியானவருடைய செயலுக்கு நாம் விட்டுக் கொடுப்போமானால் மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். 3வதாக நாம் சிந்தித்தது, இதற்கு ஏதுவாக நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய மாற்றங்கள். இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, when we seek the word of God, when we seek the Lord, when we seek by the scriptures, we will automatically be revived and work for the Lord. தானாகவே நாம் தேவனுக்கு செயல்படக்கூடியவர்களாக நிச்சயம் மாறுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல், ஆனால் நேரம் கடந்து போய்விட்டது. அந்த வரியை மட்டும் நான் வாசிக்கின்றேன். நம்மளுக்கு தெரிந்த வேத பாடல் தான் அது. 391வது பாடல், 391. சத்திய வேதம் பக்தியின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திரும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்துமா உயிரடையும். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. எவ்வளவு அழகாக இந்த பாடல் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடலில் கேட்டவனமாக
கேட்ட வசனங்களுக்கு ஏற்றவனமாக நம்மை நாமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து வேதத்துக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக, அவருடைய ஆவியானவருக்கு நேராக நாம் திரும்பி வந்து நாமே சமர்ப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. ஆமென்.